Hi all, welcome back to my channel and welcome back to another travel vlog. So already part 1 வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரளாவுக்கு நம்ம ரீசெண்டாக போன பார்ட் 1 வந்து நான் அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டியூஸ்டே இது டியூஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வரலாம். அதுதான் ஸ்னேகதீர்த்தம் பீச். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ஹோட்டல்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் வந்து அந்த பீச் இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் போகிறோம். ஸோ நேத்திக்கு ஆல்ரெடி அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நாங்கள் சாவக்காடு பீச் போயிட்டு வந்தோம். அப்புறம் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் பார்ட் 1 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பீச் ஆக்சுவலாக. பட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பீச்சியாக ரொம்ப கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டாக இருக்கும்னு நான் பார்த்தேன். பட் சாவக்காடு கூட கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தது, கொஞ்சம் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இது வந்து எப்படின்னா லைக் ஃபிஷர்மேன் எல்லாம் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, லைக் ஃபிஷ் இது பண்ணுறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு மார்னிங் ஒரு ஐ திங்க் ஒரு 7:30 ஒரு 8:30 இருக்கும். ஸோ நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அவங்களாம் யாருமே வந்து பாத் பண்ணல. ஸோ நான் மட்டும்தான் வந்து குளிச்சுட்டு மற்றவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அண்ட் கொஞ்சம் டர்ட்டியாகவும் இருந்தது. சாவக்காடு கூட கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப குப்பையாக இதெல்லாம் இருந்தது. ஸோ மேபி அதுக்கு வீக்கெண்ட்ஸ்லேயோ அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பீச் வந்து ரொம்ப பக்கம்தான், லைக் நம்ம நடக்கிறதுலேருந்து ரொம்ப க்ளோஸ் பை தான் இருக்குது. ஸோ நம்ம சென்னையிலலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப தூரம் நடக்கணுன்ட்டு இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஒரு ஏஜ் பீப்புள் அவங்களாம் வந்து நடக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இன்னும் க்ளீன்லினஸ் அவ்வளோவா இல்லை. போ ஆனால் இது கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு திரும்பி நாங்கள் கிளம்பிட்டோம். 11:30 போல் செக் அவுட் பண்ணிட்டோம். ஹோட்டல் கரெக்டாக ப்ரீவியஸ் டே 11 o'clock வந்தோம். இதே மாதிரி 11:30க்கு லைக் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கொச்சினுக்கு கிளம்பிட்டோம். குண்டு போடுறோம் ஹிட்லர் ஹிட்லர்னு பேர் வந்தது. ஹிட்லர் குண்டு ஸ்பெஷலிஸ்ட் அது. ஸோ நிறையவே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் கொச்சினுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கொச்சினுக்கு கிளம்பியிருக்கோம். ஸோ டேரெக்டாக கொச்சினுக்கு போயிருந்துருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மேபி லைக் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு கன்ஃபியூஷனில் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொச்சின் ரொம்பவே பக்கம்தான். ஜஸ்ட் ஐ திங்க் 1 hour டிரைவ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மியூசியமுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இது வந்து ஹில் பேலஸ் லைக் மியூசியம்னு சொல்லிட்டு இது வந்து மெயின் இதுலேயே இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே டிக்கெட் கவுண்டர் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃபர்தராக போய் கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். டிக்கெட்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். லைக் அடல்ட்ஸ்க்கு 35 rupees, கிட்ஸ்க்கு 25 rupees, காருக்கு ஒரு 30 rupees, அப்புறம் கேமரா ஸ்டில் கேமரா இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து இதுக்கு வாங்கிக்கணும் எங்கள் முன்னாடியே. ஸோ முன்னாடியே இருக்குது. அண்ட் மண்டே வந்து ஹாலிடே. ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க, பின்னாடியே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் வந்து அங்கே போய் ஃபஸ்ட் வாங்கிட்டு நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைக் 12:30 இல்லை சார் 1:30 ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் அங்கேருந்து வந்து எனக்கு ஒரு 1.5 hours to 2 hours ட்ராவல். நமக்கு ஸ்னேகதீர்த்தத்துலேருந்து ஒரு 2 hours ஹார்ட்லி ட்ராவல் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 9 to 12:30 அண்ட் அப்புறம் 2 o'clock to 4:30. ஸோ நாங்கள் ஒரு 1:30 போல் அங்கே ரீச் ஆனோம். ஒரு 1/2 hour இருந்தது. சரி கிட்ஸ் ஏரியா இருந்தது விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்ச் கிடைக்கல எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சிடலாம், அந்த 1/2 hour கேப்பில் லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறமே கூட்டம் இருக்கலை. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. ஸோ இது வந்து மண்டே ஹாலிடே இருக்கும். பட் நீங்கள் நல்ல ஒரு மியூசியம். நான் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கெஃபே பேக்கரி கம் ஒரு கெஃபே மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கேயே போயிட்டு நாங்கள் எங்களோட லஞ்சு நாங்கள் முடிச்சுட்டு ஃபர்தராக திரும்பி வந்துட்டோம். அப்போவே ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கிட்ஸுக்கு விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் விளையாடட்டும்னு சொல்லிவிட்டு அங்கே விளையாட விட்டோம். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே லைக் சில பிக்சர்ஸ் மட்டும் நான் அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஆட் பண்ணுறேன். பட் இது நேரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இது தெரியும் ஆக்சுவலாக எப்படி இருக்குங்கிறது. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம், நான் வந்து பேக்கிங் பிஸ்னஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், இந்த பேட்டர் பேக்ஸ்டர் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு. ஸோ கோயம்புத்தூரில் எல்லா டெலிவரிஸும் பிக்கப்ஸ் அண்ட் இது நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேக் ப்ராடக்ட்ஸ் வந்து எதெல்லாம் வேணும்னா எனக்கு மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம வந்து மேலே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. லைக் நம்ம லைக் ஏஜ்ட் பீப்புளுக்கெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மொபிலிட்டியான அந்த இதெல்லாம் இருக்கா, சர்வீசஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பாக இருக்கும் மேலே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு இதாக இருந்தது. பட் ஸ்டில் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பேலஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். பட் இதுக்கு லெஃப்டில் நம்ம பார்த்தோன்னா அங்கே போயிட்டு நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிளாக் ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம அங்கே இந்த ரூமில் வந்து நம்ம வச்சுட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி கிளாக் ரூம் இருக்கும். நம்ம ஸ்லிப்பர்ஸில் அந்தந்த இதில் வச்சுட்டு நம்ம நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வந்துடணும். ரிலாக்ஸிங்காக நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இது நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த எடுத்தோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஹில் பேலஸ் மியூசியம் கொச்சின்னு சொல்லி போட்டிங்கன்னா தெரியும். இது என்ட்ரன்ஸ். இங்கே தான் வந்து டிக்கெட் செக் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் இது வந்து நமக்கு அதுக்கப்புறமேல் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், டச் பண்ணக்கூடாது, அண்ட் மோரோவர் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சில பிக்சர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது, வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் வந்து மெயின் தர்பார் மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறைய லைக் என்ன சொல்கிறது மினிஸ்டர்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லைனாக எல்லா வால்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து சில பிக்சர்ஸாகவும் சில இன்ஃபர்மேஷன்ஸாகவும் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா படிச்சுட்டு நம்ம வந்து போகலாம். சில ஆர்டிஃபேக்ட்ஸும் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்க முடியும். பட் என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 hours ஆகும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ நாங்கள் ஹார்ட்லி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மியூசியம் பார்க்குறது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மியூசியம் கோயம்புத்தூர்லேயும் நாங்கள் போனோம். அந்த வீடியோவும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேபி இந்த நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு 2-3 வீடியோ கழிச்சு நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் விலாக்ஸ் நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். பட் அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு அதை விசிபிளாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து சில்வர்லேயே பண்ண ரொட்டேட்டிங் சேர், ரிவால்விங் சேர். அந்த காலத்துலேயே வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிவால்விங் சேர், அவங்க மிரர் இது மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் அவங்க யூஸ் பண்ண கார்ட்ஸ், அதுக்கப்புறம் லைக் லேடிஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, பல்லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு ஜுவல்லரி அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே தனியாக ஏசி ரூமில் வந்து வச்சுருக்காங்க. பட் அங்கே வந்து பிக்சர்ஸ் அலவுட் கிடையாது. அதனால் எங்களால் அதை வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கொச்சினுக்கு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு half a day வந்து ஒரு 3-4 hours நீங்கள் இதுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ள கெஃபெட்டீரியா மாதிரிலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க.
ஸோ இதுதான் வந்து நாங்கள் உள்ளே பார்த்த பிக்சர்ஸ், சில விஷயங்களை நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லா வேஸ்டான ப்ராப்பர்ட்டி அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் போய் இந்த இதை செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான், நமக்கு என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சீப்பாகவே இருந்துச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஜஸ்ட் 4.5 hours பக்கத்தில் ட்ராவல் ஆச்சு. ஸோ இந்த கேஃபே இது வந்து அங்கே மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிப்ஸ் ஷாப். எனக்கு அந்த இடத்து பேர் எக்ஸாக்டாக தெரியல. கோயம்புத்தூர் ஹைவேல வந்து மெயின் சிட்டிக்குள்ளே வந்து இருக்குது. கொஞ்சம் பிஸியான ஏரியா தான். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் சிப்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். சிப்ஸ்லாம் அமேசிங்காக இருந்தது. நாங்கள் அந்த ஃபோன் நம்பர் எதுவும் கலெக்ட் பண்ணாமல் வந்துட்டோம். ஸோ அதனால் தெரியல. நாங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலும் எங்களால் இதை எடுக்க முடியல. பட் மலபார் சிப்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு வரலான் இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. ஈவன் டீக்கு எடுத்துக்கிட்டோம். டீயும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் வந்து ஹெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நைட் வாஸ் 8:30 போல் வந்து நாங்கள் ரீச் ஆனோம். 4.5 hours. நீங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 day ட்ரிப், இல்லை மார்னிங் போயிட்டு நைட்டுக்குள்ளே வர்றது மாதிரி இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபர்தராக நாங்கள் போடுறோம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸோட எல்லா லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.